ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் தோல் வச்சு ஒரு சட்னி செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டு இது கூட பீக்கங்காய் தோல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட தேங்காய் துருவல் 1/4 மூடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இது கூட புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. இட்லி, தோசை கூட சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.